அமெரிக்காவிலிருந்து எரிவாயு ஏற்றி வந்த சரக்கு கப்பல் மங்களூரு துறைமுகத்தை வந்தடைந்தது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தால் ஆசிய நாடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 16,714 டன் எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு சரக்கு கப்பல் ஒன்று சிங்கப்பூர் நாட்டு கொடியுடன் மங்களூரு புதிய துறைமுகத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி வியட்நாம் நாட்டு கொடியுடன் கூடிய அப்போலோ ஓஷியன் என்ற மற்றொரு டேங்கர் கப்பல் 26,687 டன் எரிவாயுடன் மங்களூரு துறைமுகத்திற்கு வருகிறது. வரும் 29ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து சுமார் 30,000 டன் எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு மற்றொரு கப்பல் வருகிறது. இந்துஸ்தான் பெட்ரோலியம் HPCL நிறுவனத்திற்காக வரும் இந்த எரிவாயு மங்களூருவில் உள்ள ஆலையிலிருந்து குழாய் வழித்தடங்கள் மூலம் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கும் உள்ளூர் சிலிண்டர் நிரப்பும் மையங்களுக்கும் தடையின்றி விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் நாட்டில் நிலவி வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.